மாட்டியா? டேய் மோட்டோ, இதெல்லாம் உங்க பெரியப்பா பசங்களா? டாக்டர் ஜட்கா சார், இதெல்லாம் என்னது? சலூன் கடை ஏதாவது ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? அட இல்லப்பா, நான் இந்த முடியெல்லாம் வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சூப்பர். எப்படி? பத்தல மாட்டியா? இங்க பாடுறா, ஐயா ஹீரோ மாதிரி இருக்கல்ல. மோட்டோ, என் கூட இருக்கும் போது நீ எப்பயுமே கொஞ்சம் அழகு கம்மி தான்டா. தலைமுடி மட்டும் கொட்டாம இருந்திருந்தா நான் இன்னும் ஹீரோ மாதிரி தான்டா இருப்பேன். ஏதோ சின்ன வயசுலயே முடி கொட்டிடுச்சு. அதுக்கு ஏன்பா வருத்தப்படுற? இந்த மருந்து சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் உனக்கு ரொம்ப அழகான முடி வளர ஆரம்பிச்சிரும்பா. அட மோட்டு, நீ என்ன காரியம் பண்ணிட்டப்பா? மருந்து ஃபுல்லா குடிச்சிட்டியே, அது ஒரு முடி தான்ப்பா குடிக்கணும், அதுக்கு மேல குடிக்க கூடாது. பூசணிக்கா மாட்டியா? முதல்லயே ஒரு முடின்னு சொல்ல வேண்டியதுடா. முடி வளரும் தானே நான் சொன்னேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல மோட்டு, முடி கொஞ்சம் அதிகமா வளரும், வேற ஒண்ணும் இல்ல. நீ அதை கட்டிங் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டாக்டர் ஜட்கா சார், நாங்க கிளம்புறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கிட்ட வாயை கொடுத்தா இருக்கிற 4 முடி உங்களுக்கு கொட்டிடும். வணக்கம் தங்கச்சி. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே மோட்டுவோட தங்கச்சி கரெக்டா இருக்கீங்க, ரொம்ப அழகாவும் இருக்கீங்க. ஆனா உங்க முகத்துல இந்த மீசை தான் உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா. மீசையா? மீசை எப்படி வரும் தங்கச்சிக்கு? தங்கச்சிக்கு மீசை வராது. ஆஹா பத்துலோ. டேய் என்னடா ஆச்சு? என்னடா பண்ற? இங்க பாடுற என் முடிய. என்னடா இது? வடபழனில இருந்து வளசராக்க வரைக்கும் வளர்ந்துருக்கே. வளர்ந்துருச்சா? கூந்தல் கருப்பே, குங்குமம் சிவப்பே. ஏண்டா எனக்கு முடி வளர்ந்தது உனக்கு சிரிப்பா இருக்கா சோம்பேறி? சிரிக்காம என்னடா பண்றது? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. புல் பாட்டிலையும் குடிச்சல, இப்ப அனுபவி. ஏய் மண்டப்பையில ஏதாவது பண்ணுடா. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? சரி சரி, ஓகே ஓகே, அவசரப்படாத. இரு, முதல்ல உன் பறந்துகிட்டு இருக்கிற கூந்தலை சரி பண்றேன். நான் செஞ்ச குறும்பே, ஏய் லெஃப்ட் பக்கம் திரும்பே. கொப்பை பாக்கறனா? நான் செஞ்ச பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு துள்ளாதோ ரோசா தண்டே. ஒரு நண்பனுக்கு ஒரு நண்பன் இதெல்லாம் பண்ணுவாங்க. என்னடா நாக்கு தள்ளிடுச்சு. அந்த பூசணிக்கா மண்டையிட்ட போய் ஏதாவது ஐடியா கேப்போம். வாடா வாடா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். நல்ல வேலை யாரும் இல்ல. அவங்க கண்ணா 2 பேர் போறாங்க பாருங்க. ஓகே வா. ஹலோ தங்கச்சி, உங்களோட இவ்வளவு அழகான முடிக்கு ரகசியம் என்னன்னு சொல்லுங்க. நானும் என்னோட ஒய்ஃபுக்கு வாங்கி தரணும். இப்ப எதுக்காக ஓடுறீங்க? நில்லுங்க. சாரி தங்கச்சி, வெரி சாரி. நீங்க யூஸ் பண்ற அந்த எண்ணெயோட பேரை மட்டும் சொல்லிட்டு போனா போதும். ஒரு நிமிஷம். ஏய், நீ மோட்டு தானே? இது என்னையா புது ஃபேஷனு? இதெல்லாம் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? டேய் மாஸ்டர், இதெல்லாம் ஒரிஜினல். ஐஎஸ்ஐ முத்திரை வாங்குனது. அட அப்படினா மோட்டு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லு. இது மாதிரி நான் ஏற்கனவே மண்டை காஞ்சு போயிருக்கேன். இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல, மரியாதை வழி விடு. என்னைய ஏத்து பேசுறியா? உனக்கு முடி வளர்ந்ததோட சேர்த்து தைரியமும் வளர்ந்துருச்சா? இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. என்னது இது? டீ கடை பண்ணையா, என்னடா வேடிக்கை பாக்குற? சூடா சமோசா குடுறா, சீக்கிரம் கொண்டா. சமோசா சாப்பிடணும் ஆசைப்பட்டா கீழே இறங்கி வாப்பா. டேய் டேய், என்னடா பண்ற? அடே மோட்டோ, அப்படியே கொஞ்சம் யூட்டன் அடிச்சு முடிய கொஞ்சம் பாரு. எப்படிடா பாத்துக்கிறது? அந்த தங்கச்சியை புடிங்க. அந்த பொண்ணோட ஜடையால தான் இங்க எல்லா ஆக்சிடென்ட்டும் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒண்ணு தங்கச்சி மேடம் இல்ல, ஆம்பளை சிங்கம். அவரு பேர் என் நண்பன் மோட்டோ. சிங்கம் சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். இது மோட்டு வல ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்கு சார். வாங்க சார். இதோ வரே. ஏம்மா. மோட்டோ ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ஓய். ஏய் மோட்டோ, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இதெல்லாம் என்னது? சீக்கிரம் சொல்லு. சட்டத்தின் மீது தானே சொல்றேன். மேடம் ஒரு நிமிஷம். ஐ மீன் மோட்டு ஒரு நிமிஷம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். சிங்கம் சார் மனசுக்குள்ளே சிரிச்சிட்டு விஷயத்தை கேளுங்க, இல்லனா இன்னொரு 50 அடி வளர்ந்துற போகுது. டாக்டர் ஜட்காவோட மருந்து ஃபுல் பாட்டிலே குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த கூந்தல் கண்ணா பின்னன்னு வளர்ந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மோட்டுவால ஒரு நிமிஷத்துல எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அத பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும். மோட்டு இப்படி பப்ளிக்ல சுத்தவே முடியாது.
ஏய், ஆ. மேலே போ பத்துலு எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, சூடா சமோசா கொண்டு வாடா. வாங்கிட்டு வந்தா கூட டிஸ்டன்ஸ் நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது மோட்டோ. முதல்ல சமோசாவை கொண்டு வாடா, அதுக்கப்புறம் எப்படி மேல கொண்டு வரதுன்னு ஐடியா பண்ணலாம். அப்படியே ஆகட்டும் அரசே. எஸ்கியூஸ் மீ, ஆபத்துக்கு பாவம் இல்லை, வருகிறேன். ஏய் சமோசாவை தூக்கிட்டு எங்க போற? மோட்டோ கவிதையே தெரியுமா என் நண்பன் நீ தானடா, இது சமோசா வந்திருக்கே, சாப்பிடுடா பான வைத்தா. அடே, ஆஹா. பயிறு நிறைஞ்சிருச்சு, சீக்கிரமா வா. அந்த பூசணிக்காய் மண்டையிட்ட போயிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை ஓடு கண்டுபிடிப்போம். மோட்டோ. சீக்கிரம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், என்னடா ஸ்லிப் ஆயிடுச்சு? ஆ. விடாத மோட்டோ, உன்னால மட்டும் தான் முடியும். ஓடு ஓடு ஓடு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, யார் அது காப்பாத்துங்க குரலு? ப்ளீஸ். இதாங்க, இத புடிச்சுக்கங்க. சீக்கிரம் வாங்க, அதை புடிச்சிட்டு மேல வாங்க. கூந்தல வச்சு இது ஒண்ணுதான் மோட்டோ லாபம். ஆ. இல்ல 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 இல்ல, வா வா வா, வாங்க ஜென்டில்மேன். என்னடா குதிச்ச உடனே நமக்கு தேங்க்ஸ் சொல்லாம அங்க ஓடிட்டாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மோட்டோ அண்ணன், நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. ஓகே ஓகே. அட ஆனா உங்க முடிய இவ்வளவு நீளமா இருக்கு. ஐயா, யாராவது ஏதாவது பண்ணுங்க. அங்க பிரிட்ஜ் உடைஞ்சு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிற மக்களை எப்படி நாங்க காப்பாத்துறது? இதோ வந்துட்டோம். காப்பாத்துங்க, நீங்க யாராவது காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க வாங்க, யாராவது எங்களை காப்பாத்த முடியுமா? கத்தாதீங்க, கவலையா படாதீங்க, இதோ வரேன். ஹை. அண்டே. ம், வாங்க. வா வா வா. வாங்க வாங்க, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. மோட்டோ உன் முடிய வச்சு இது வரைக்கும் 8 விக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம். அப்படிதான். மோட்டோ ஏதோ ஒரு பெரிய கடல் ஆம வருது மோட்டோ. வேகமா வாடா என் செல்லக்குட்டி. அப்படிதான். வாடா, சமாச்சுடா. வேற யாரும் அங்க இல்ல, எல்லாரும் வந்தாச்சுல்ல. மோட்டுவனே, நீங்க மட்டும் இன்னைக்கு இல்லனா எங்களால திரும்ப வந்திருக்கவே முடியாது. தேங்க்யூ மோட்டுவனே. இன்னைக்கு மோட்டோ நமக்கு அப்படியே கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்காருப்பா. உங்க முடிக்கு உண்மையிலேயே பயங்கர பலம் இருக்கு. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, இந்தாப்பா ஆன்டிடாட். சீக்கிரம் இத குடி, உன் முடி சரியாயிடும்பா. ஆமா, நான் சொல்றத நம்பு மோட்டு. வேண்டாம், இவரோட முடி அப்படியே இருக்கட்டும் டாக்டர். அவரோட நீளமான முடியால எவ்வளவு நன்மைகள் நடந்துட்டு இருக்கு. மோட்டு இப்படி இருந்தாதான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறான். இல்லடா மண்டையா, பூசணிக்கா மண்டையா, முதல்ல அந்த மருந்தை குடுறா. நான் பழையபடி ஆகணும்டா. எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தும்கா. ஆஹா. மருந்து பாட்டிலு. ஆஹா, மருந்து பாட்டிலு. ஐயோ. ஏய். உவா. இதோ இருக்கு. சிங்கம் சார் உங்க முடி என்னாச்சு சார்? மத்தவனை காப்பாத்த வரும்போது கூட ஹேர் கட் பண்ணிட்டு வருது, அவ்வளவு அர்ஜென்ட்டான விஷயமா சொல்லுங்க நீங்க. என்ன சொல்றதுக்கு முன்னாடி நீ உன்னோட தலைய பாரு கசிட்டாரா.
கஜா கஜா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு ஆஸ்திரேலியா நான் வச்சதே இல்லையாப்பா அம்மா அட ஒன்னும் பிரச்சனை இல்ல சிங்கம் சார் முடிதானே அது மறுபடியும் தன்னால வளர்ந்துற போது கவலையை விடுங்க. அப்ப நாம தப்பிச்சோம் வழக்கம் போல இருக்கு. பாக்ஸர் என்னாச்சு? இந்தாங்க உங்க மூஞ்சிய பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள உங்களை விடுறது சந்தேகம் தான். அட கடவுளே இது என்ன? அட எனக்கு என்ன தோணுதுன்னா ஏர்டானிக் தண்ணில கலந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதனாலதான் அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. மோட்டுவோட முடி மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க எல்லாரும் தெரியாம மருந்து குடிச்சிட்டீங்க. இப்ப முடி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதும் போயிடுச்சுப்பா. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் என்ன எப்படி வெறுப்பேத்துறீங்க? இப்ப பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? மோட்டோ அந்த ஏர் ஆயிலால நீ தப்பிச்ச. ஆல்மோஸ்ட் எனக்கு இல்லாதனால நானும் தப்பிச்சேன். மத்தவங்க சிக்கிக்கிட்டாங்க.